கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான். 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து திருமண பிராப்தி, வெளிநாட்டு யோகங்கள் இதெல்லாம் தரக்கூடிய விஷயங்கள்ல சனி பகவான் வருகிறார். எனக்கு ரொம்ப நாளா ஆசை சார். நான் கனடா போணும், ஒன்டேரியா போணும், நான் அமெரிக்கா போணும், குளிர் பிரதேசங்களுக்கு தான் நான் போணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அதேமாரி அந்த யுகே போறது அதெல்லாம் அந்த லாட்டரியில விழுந்தா தான் அந்த வெளிநாடு போற யோகங்கள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வெளிநாடு போவதற்கான அமைப்புகள் உண்டாகும். ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஆல்சோ மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 10லே குரு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேரு. 10ல குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மேனேஜரே வாய் விட்டு கேட்பாரு. "நீயே வேலைய விட்டு போறியா? இல்ல நானே வேலைய விட்டு அனுப்பட்டுமா?" இந்த பிரச்சனைய அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொரு கம்பெனிக்காரங்க கூப்பிடுறாங்க. நமக்கு ஆஃபர் வச்சு கூப்பிடுறாங்க. ஒரு ஆஃபர் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த 1 வருடம் நீங்க இருக்கிற கம்பெனிலே இருந்துக்கிறது நல்லது. இருக்கிற தொழிலை மாற்றம் செய்யாமல். புதிய இன்வெஸ்ட்மென்ட்ஸோ அந்த மாரிலாம் இல்லாம. அதே மாரி சனி பகவான் அந்த குரு வந்து 6ஆம் வீட்டில இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். குரு 6 பார்க்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, சத்துருக்கள் இந்த ரண, ருண, ரோகம், சத்துருக்கள் போன்ற விஷயங்கள்ல தான் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே குரு பாதகாதிபதியா வேற போயிடுறாரு. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. அவர் போய் 10ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா வேலை விஷயத்துல ஒரு பிரச்சனை உண்டாக்குவார். மேலதிகாரியோட ஒரு ஈகோ கிளாஷ். ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு கரைச்சல் வருது அப்டின்னா, "அண்ணா வணக்கம்." வாழ்த்துக்கள்ன்ட்டு கம்முனு போயிருங்க. பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. பெருசு பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேலை இழப்பே வரக்கூடிய அளவு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததோ, அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் சிம்ம இது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால வேலை விஷயத்தில மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி சூப்பரா இருக்கும். அது ஃபாரின் போறதுக்கான அற்புதமான நேரம்னா, அது இந்த நேரம்.